குட் மார்னிங். ஃப்ரைடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். உப்புமா. நீ பிறந்ததே தப்புமா. எப்படிதான் இதை என் கல்ல வந்து வேணுன்ட்டே செய்கிறாளா வேணான்னு செய்கிறாளான்னு தெரியல. வித் தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னி. நீ பிறந்ததே தப்புமா. 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 இப்படி வச்சு இப்படி சாப்பிடணும்னு சொல்லுவா. சிலவங்க சொல்கிறாங்க சக்கரை வச்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும். எனக்கு சாப்பாட்டில் சக்கரை ஸ்வீட் எதுவுமே பிடிக்காது. சாப்பிடும்போது காரசாரமாக இருக்கணும். ஸ்வீட்டாகவே சாப்பிட மாட்டேன். எனக்கு ஸ்வீட் அவனுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ தான் சாப்பிட்றேன் ஸ்வீட்டே. சில்வியாவுக்கு சக்கரை வச்சு சாப்பிட்டா பிடிக்கும்ல. சக்கரை சாப்பிட்டா பிடிக்கும். எனக்கு அவளை பெருசாக பிடிக்காது. இருந்தாலும் பரவாயில்ல. உப்புமா வாழைப்பழம் வச்சுக்கலாமா? ஒருத்தவங்க சொன்னாங்க வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டா. ஐயோ, யோசிக்கும் போதே ஒரு மாதிரி பண்ணுது. உப்புமா நல்லா தான் இருக்கு. ஆனால் எனக்கு என்னவோ அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது மேலே வெங்காயம், கடுகு, கடலைப்பருப்பு, உருளைப்பருப்பு, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றது நல்லா தான் இருக்குது. ஆனால் இன்னும் 2 நாள் இருக்கா தீபாவளிக்கு. 2 days to go. பலகாரம்லாம் செய்வோம், வீடியோ போடுறோம். நான் என் ஒய்ஃபை பலகாரம் பண்ணுவோம். நான் பண்ண மாட்டேன், சில்வியா பண்ணுவா. அந்த வீடியோலாம் நான் டெலிகாஸ்ட் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் எதுக்காக பண்ணுறேன் இன்னும் கொஞ்ச நாளில் சொல்லுவேன். ஏற்கனவே தெரியும் நிறைய பேருக்கு, அது உங்களுக்கு புரியும். ஐம் டூயிங் ஃபார் குட் காஸ். அதில் நீங்களும் பார்ட் ஆஃப் இருக்கிறதுல சந்தோஷம். எல்லாரும் ஹாப்பி வீக்கெண்ட், என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. வாழ்க்கை வாழ்வதற்கு வாழுங்க, சந்தோஷமாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க, வீட்டில் சமைஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ்.